எந்த குடும்பங்களை கேட்டாலும் இல்ல வேலை செய்யற இடங்கள்ல போனாலும் இல்ல சோசியல் மீடியால உண்மையான மக்களிடம் இப்ப எங்கேயுமே எல்லாருமே பார்க்கக்கூடிய விடயம் தயவு செய்து இந்த சௌந்தர்யாவை வெளியில அனுப்புங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட போட்டியாளர் தேவையில்லை. சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் பிக் பாஸ் ஷோக்கே களங்கம். இப்படிப்பட்ட நபர் இனிமேலும் இந்த ஷோக்குள்ள இருந்தா இனி வருகின்ற நபர்கள் பணத்தை வச்சு அந்த இடத்தை வாங்குறதுக்கான வேலைகள் நடக்கும். அப்ப திறமைக்கு என்ன விலை அப்படின்னு பல மக்களோட குரல்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டுதான் இருக்காங்க. வேற தெலுங்கு மலையாளம் போன்ற பிக் பாஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்கடா இது, திறமையே இல்லாத ஒரு நபரை உள்ளுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க, மக்களோட சப்போர்ட்டே இல்லாம பெயிட் போர்ட்ஸை வச்சு இப்படியான விடயங்கள் நடத்துறாங்க அப்படின்னு வேறு சில ரிவ்யூஸ் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க கூட பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த சௌந்தர்யாவுக்கு மக்கள் மத்தியில மார்க்கெட் இல்ல. இப்ப அன்ஆபிஷியலி இந்த அம்மா 2வது 3வது இடத்துல இருந்தாலும் ஒபிஷியலி இதுவரைக்கும் 1வது இடத்துலயோ 2வது இடத்துலயோ 3வது இடத்துலயோ வரல. அப்ப நான் ஆரம்பத்திலேயே பல தடவை சொல்லியிருப்பேன், இந்த சௌந்தர்யாவை உள்ளுக்குள்ள பிக் பாஸ் டீம் வச்சிருக்கு அப்படின்னா 17-18 லட்சம் பிஆர் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அம்மாவை ப்ரமோட் பண்ணிக்கல ஆட்டோமேட்டிக்கா பிக் பாஸ் ஷோ ப்ரமோட் ஆகும். ஒரு ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர இந்த அம்மாவை எல்லாம் ஃபினாலே மேடைக்கு கொண்டு போக மாட்டாங்க, டாப் 3 கூட இந்த சௌந்தர்யா வராது அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறதா. இப்ப பல விடயங்கள் இந்த அம்மாவை வெளியில போயிட்டாங்க, வெளியில போறாங்க, வியாழக்கிழமை மிட் வீக் எவிஷன்ல இந்த அம்மா வெளியில போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அதை பற்றி ஒரு பார்வை. அடுத்தது ஆரம்பத்திலிருந்து பல மக்கள் சொல்ற ஒரே ஒரு விடயம், 20 வயசு சாச்சனாக்கு இருக்கின்ற அந்த தெளிவு அந்த அறிவு 30-31 வயசு இந்த சௌந்தர்யாவுக்கு இல்ல அப்படின்னு சௌந்தர்யாவோட அப்பா அம்மா அவங்கள பெற்றவங்களே சொல்லியிருந்தாங்க. நீ ஏன் இப்படி நடிக்கிற, எங்கட வீட்டை நீ இப்படி இல்லையே, உன்னை இப்படி பார்த்ததே இல்லை, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்களே இவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க, நடிக்காது அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு போலியான நபர் தான் இந்த சௌந்தர்யா. 30 வயசு பெண்மணி இப்படி பண்ணி நான் இப்பதான் என்னோட வாழ்க்கையில பாக்குறேன். அப்ப இப்படிப்பட்ட நபரை விட திறமையான நபர் தான் சாச்சனா அவர்கள். அப்ப சாச்சனா அவர்களுக்கு இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் பண்ண கொடுமைகள் எக்கச்சக்கம். இப்ப சாச்சனா திருப்பி கொடுத்து கொண்டிருக்காங்க. அது லைவ் பார்க்கக்குள்ள மக்கள் சிறப்பா என்ஜாய் பண்றாங்க. அதை பற்றிய கருத்து சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் காத்திருப்பது இந்த பிஆர் சௌந்தர்யாவோட வெளியேற்றம். இந்த சௌந்தர்யா இருக்கின்ற படியால பல தகுதியான நபர்கள் வெளியில போயிட்டாங்க. உதாரணத்துக்கு போன வீக் மஞ்சரியோட மஞ்சரிக்கிட்ட இருக்கிற திறமையில கால் தூசி கூட சௌந்தர்யா வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு சௌந்தர்யா உள்ள இருக்க காரணம் அவங்களுடைய பிஆர் டீமோட பெய்ட் போர்ட்ஸ் மிஷின் கால் சென்டர் போர்ட்ஸ். அடுத்தது அவங்க செலவழிச்ச 17-17 லட்சம். அதனாலதான் உள்ளுக்குள்ள இருக்காங்களே தவிர சௌந்தர்யாவோட திறமையோ இல்ல மக்களோட ஓட்டோ ஒண்ணுமே இல்லை. இந்த சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொடுத்த டாஸ்க்ல ஒண்ணு கூட உருப்படியா பண்ணதில்லை. திருடி தின்றது, பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, கலாச்சார சீர்கேடுகள் பண்றது, இப்படியான விடயங்கள் தான் சௌந்தர்யா அதிகமா பண்ணியிருக்காங்க. விதிமீறல்கள், அது வேற எதுவுமே நல்லது பண்ணல. அப்ப அப்படிப்பட்ட நபர் ஃபினாலேல டாப் 3 போனா அந்த மாடியை சாணி அடிக்கும். அது இப்ப நமக்கே தெரியாது, பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா? அப்ப இப்ப சில தகவல்கள் வருது. இப்ப புதுசா 8 பேர்ல 2 பேர் டாப் 5 போவாங்க. இப்ப இருக்கிற 8 பேர்ல 3 பேர் வெளியில 2 பேர் வெளியில போவாங்க, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னு. அந்த தகவல் என்ன அப்படின்னா பிக் பாஸ் டீமுக்கு இந்த சௌந்தர்யாவை இதுக்கு மேல கொண்டு போறது விருப்பம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒபிஷியலி அவங்களுக்கு ஓட் இல்லை. அப்ப அதனால இப்ப சோசியல் மீடியால சில இன்ஃபுளுசர்ஸ் பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குறவங்க சொல்ற தகவல் என்ன, இதுதான் சௌந்தர்யாவோட கடைசி வாரம், ஓட்டே வராத ஒரு ஆளை என்னத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்றது. இனிமேலும் உங்களுடைய அந்த பிஆர் டீம் ஒர்க்கை விட்டு வச்சா தமிழ் பிக் பாஸ்க்கு அவமானம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஒண்ணு. அதனால இப்ப இந்த வீக் நடக்க இருக்கிற மிட் வீக் எவிக்ஷன் வியாழனோ வெள்ளியோ சௌந்தர்யாவோட வெளியேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடந்ததுன்னா சிறப்பு. இதைத்தான் தமிழ் மக்கள் விரும்புறாங்க சரிங்களா. இன்னைக்கு கூட தமிழை பத்தி கேவலமா லைவ்ல பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் தவறான உதாரணம். நினைச்சு பாருங்க மக்களே, வசூல் ராஜா படத்துல பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு விடயம் சொல்வாங்க, இந்த ரவுடிகள் எல்லாம் டாக்டர்ஸ் ஆன பாசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தகுதி இல்லாத காசை மட்டும் வச்சிருக்கிற நபர்கள் டைட்டில் வின் பண்ணா இப்ப நமக்கு ஒரு ஆரியோ இல்ல இந்த சீசன் முத்துக்குமரனோ அடுத்த சீசன் இப்படியான நபர்கள் கிடைக்க மாட்டாங்க. மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத சௌந்தர்யா போன்ற நபர்கள்லாம் கிடைப்பார்கள். அது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. டாப் 3 முத்து, தீபக், ஜாக்லின். இதுதான் ரவீந்திர சாரே அழகா சொன்னாரு. பாப்போம் என்ன நடக்குது இந்த வீக்கெண்ட் இறுதியில அப்படின்னு சரிங்களா. ஆனா வீக்கெண்ட் சம்பவம் உறுதி. அடுத்தது சாச்சனா அவர்கள் அந்த 20 வயசு பிள்ளை அந்த குடும்பத்தை பாக்குது.
இந்த சௌந்தர்யாவுக்கு 31 வயசு இவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்க ஸ்கூல் போவைக்குள்ள அவங்க அப்பா 500 ரூபா பாக்கெட் மணியா கொடுப்பாருன்னு. அப்ப 22 வருடங்களுக்கு முதல் இவங்களுக்கு 9 வயசுனா 22 வருடங்களுக்கு முதல் அந்த 500 ரூபாயோட பெருமதி எங்கேயோ. சரியா? அந்த அளவுக்கு பணக்காரி தான் இவங்க. அதுதான் பிஆர்டிமுக்கு 17 லட்சம் கொடுத்தவங்க. அப்ப அந்த சௌந்தர்யா இந்த சாச்சனா அவர்களுடைய எஃபெக்ட் இப்ப அவங்களோட குடும்பத்தை பார்க்கறது சாச்சனா 20 வயசு பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைக்கு இருக்கிற தெளிவு, போராட்ட குணம், வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ற எண்ணம், நட்புக்கு மரியாதை, உறவுக்கு மரியாதை, இதெல்லாம் இந்த சௌந்தர்யா கிட்ட இல்லை. ஆனா இந்த சௌந்தர்யோட பிஆர் டீம் வந்து சாச்சனா அவர்களை, விஜய் சேதுபதி அவர்களை, அவங்களுடைய உறவு முறைய, சாச்சனா அவர்களை பற்றி தப்பான விடயத்தை பேச சொன்னது எல்லாமே இந்த சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம். இந்த ரிவ்யூ பண்றவங்களுக்கு எலும்பு துண்டை போட்டு நிறைய விடயங்கள் நடந்தது. சாச்சனா அவர்களுக்கு வெளியில வந்தோன்னா பல தகவல்கள் தெரிய வந்தது. இப்ப உள்ளுக்குள்ள போய் திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் சாச்சனா சொல்லணும்? ஆனந்தி அவர்களே ஒரு இன்டர்வியூல சௌந்தர்யோட பேரை சொல்லியே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே எஃபெக்ட் போடக்குள்ள இது தகுதியே இல்லாம பிஆரோட உழைப்பை மட்டும் நம்பி உள்ளுக்குள்ள இருக்குது, தன்னுடைய உழைப்பு இல்லாம. அதனால நான் இதோட பேரை சொல்ல விரும்பலன்னு ஆனந்தி அவர்களே வந்து செருப்படி கொடுத்திருந்தாங்க. இதுதான் சௌந்தர்யா. சிம்பிளி வேஸ்ட் செந்தில் சார் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான். சரி, அப்படியே இருக்கக்குள்ள இன்னைக்கு சாச்சனா வந்த உடனே இந்த பிஆர் அக்கா சௌந்தர்யாவை ஓட விடுறதும் வச்சு செய்யறதும் தரமா இருக்கு. நாளைக்கு இன்னும் தரமா செய்யாங்கன்னா சிறப்பா இருக்கும். இது ஒரு விடிய மக்களே. அடுத்தது வந்து இப்போ பிக் பாஸ் டீம் வந்து ஆரம்பத்திலே ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க, இந்த பிக் பாஸ் வந்து ஒரு புதிய பிக் பாஸ் அப்படின்னு, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு. இப்ப வந்தவங்க கெஸ்ட் இல்ல, போட்டியாளர்கள். இவங்க வந்து அவங்களுக்கான இடத்தை திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து பகுதிக்கோ இல்ல நகைச்சுவைக்கோ இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் லெட்டர்லயே அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் இறுதியில ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. கண்டிப்பா இந்த சௌந்தர்யாவை துரத்தி போட்டு சௌந்தர்யா அந்த டொஃபைக்குள்ள சாச்சனா அவர்களை விடணும். ஏன்னா சௌந்தர்யா போன்ற நபர்கள் எல்லாம் டாப் 10க்குள்ளே வர தகுதி இல்லை. சொல்லப்போனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரைய தகுதி இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நபர் இவ்வளவு தூரம் வந்தது நம்ம தமிழ் பிக் பாஸ் பார்க்குற தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம். என்னங்கடா இதெல்லாம் உள்ளுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்களா இவ்வளவு நாள் அப்படின்னு வேற லாங்குவேஜ் பார்க்குறவங்க கேட்குறாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸே வந்து உணர்ந்துட்டார் போல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தூக்குறதா இருந்தா ரவீந்திர சார் அவர்களையும் சாச்சனா அவர்களையும் உள்ள போட்டுட்டு இந்த சௌந்தர்யா அப்புறம் மற்றும் நிறைய இருக்காங்கல்ல, விஷாலு, அருண், பவித்ரா, இவங்களெல்லாம் துரத்தி போட்டு டாப் 5க்குள்ள முத்துக்குமாரன் அவர்கள், தீபக் அவர்கள், ஜாக்லின் அவர்கள், சாச்சனா அவர்கள், ரவிசேர் அவர்கள், இவங்க டாப் 5க்குள்ள வந்தா கண்டிப்பா பெர்ஃபெக்டான பிக் பாஸா இருக்கும் அப்படி என்பது உலக மக்களோட கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா அல்டிமேட். நன்றி.